ஜெபம் பண்ண கடவோம். மரித்தும் உயிரோடு எழுந்து வரும் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்றவருமாகிய பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே, திரியகரில் ஒருவரே, இந்த வாரத்தின் முதலாவது நாளிலே உம்முடைய வசனத்தை கேட்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, சூழல் இருக்கின்ற பொழுது பார்க்க இருக்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் நிரப்பியுள்ளோம். நாங்கள் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்? கிறிஸ்தவர்களாக இருந்தால் எங்களுக்குரிய கடமைகள் என்ன? இதனை உணர்கின்ற உணர்வை இந்த ஆராதனை நேரத்திலே நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள முது பலத்தை, முது தூயாவியின் வரத்தை தயவாக எங்களுக்கு தந்துள்ளோம். இந்த நேரம் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம் வீடுகளில் இருந்தவாறு பாடலாம் அல்லது பாடப்படுவதை சேர்ந்து பாடலாம். பாமாலைகளில் 10வது பாடல், பாடல் எண் 10, போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை. பாமாலைகளில் 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் காணும் தீராதை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் நாமாய் தீந்திடுவோம். இங்கு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருளீமாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நிரப்புவார் உன் வாழ்நாளை. பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும். சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் ஒளிந்து கொள்கின்றோம். பாவத்தை செய்துவிட்டு ஒளிந்து கொள்கின்றோம். ஆண்டவருடைய பார்வை நம் மீது இருக்கின்றது.
அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே ஒளிந்து கொள்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். ஒளிந்து கொள்வதும் மறைந்து கொள்வதும் நம்முடைய சுபாவங்கள். பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற நாம், திட்டமிட்டே பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற நாம், குடும்பமாகவோ தனியாகவோ இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, என்னுடைய இல்லத்திலே அல்லது என்னுடைய பயணத்திலே எனக்கு கிடைத்த இந்த நேரத்திலே நீர் உம்முடைய தூய ஆவியின் மூலமாக என்னை சோதித்து அறிகின்றீர். என்ற உணர்வுடன் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தயவாக சொல்லுவோம், அமைதியாக சொல்லுவோம். இது நமக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற ஆத்மார்த்தமான உறவு. இந்த உறவு தடைபடாத வண்ணம் தொடர, உண்மையாக தொடர தடையாக இருக்கின்ற பாவங்களை நாம் தயவாக அறிக்கிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவரும் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டருளையும் வாழ்க்கையை சீர்படுத்துகிற காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் கிருபையையும் தந்துள்வாராக. ஆமேன். இப்பொழுது முதலாவது திருமறை பகுதி வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 34 அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய. எசேக்கியேல் 34 அதிகாரம் வசனங்கள் 25 முதல். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியில் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தில் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார்கள் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. நீங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதை இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் பாடம் வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் யோவான் அதிகாரம் 20 வசனம் 19 தொடங்கி 23 முடிய. யோவான் அதிகாரம் 20 19 தொடங்கி. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள்
கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய செய்திக்கு ஆயத்தமாக பாமாலைகளில் 172வது பாடலை பாடலாம். 172வது பாடல். சபையின் அஸ்திபாரம் நாம் மீட்பர் கிறிஸ்துவே. பாமாலைகளில் 172. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். லா 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 லா. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தஞ்சுந்தானி தானி தஞ்சுந்தானி தானி தஞ்சுந்தானி தானி தாத்தா. பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமாய் மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். திருச்சபையின் நித்தியமான வாழனும் அஸ்திபாரமும் தலையுமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே, எங்களை உமது பரிசுத்த சரீரத்தில் ஐக்கியமாக இணைத்த தயவுக்காக நன்றியுடன் துதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த கட்டளையை நாங்கள் உண்மையாய் பின்பற்ற இந்த நேரத்தை உம்முடைய பரிசுத்த கருத்தில் தருகின்றோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உமது பலத்தை எங்களுக்கு தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விஞ்ஞானம் நமக்கு தந்திருக்கின்றதான இந்த ஊடகத்தின் வளர்ச்சியிலே உங்களோட ஆண்டவருடைய செய்தியை இந்த கொரோனா 2வது அலை என்று சொல்லப்படுகிற நாட்களிலே ஆலயத்திற்கு வந்து திரியேக கடவுளை ஆராதிக்க இயலாதபடி வீடுகளிலே அடைபட்டு கிடக்கின்ற நாம் இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். யோவான் எழுதுகின்ற அந்த பகுதியிலே சுவிசேஷ படத்திலே
ஆண்டவர் சொல்லிய அந்த வாக்கியங்களை சற்று உன்னிப்பாக ஆராய நாம் அழைக்கப்படுகின்றோம். யாரை தேடுகின்றீர்கள் என்று ஆண்டவர் ஆரம்பிக்கின்றார். தயவாக வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 38 வசனம். யோவான் 1:38. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தையை அழகாக யோவான் பதிவு செய்கின்றார். என்ன தேடுகின்றீர்கள்? ஆண்டவர் அறிமுகமாகின்ற அந்த காட்சியிலே அதற்கு முன்பாக யோவான் சனகன் ஆண்டவரை அறிமுகப்படுத்துகின்றார். யோவான் 1 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாத ரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். தொடர்ந்து 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை குறித்து அறிமுகம் செய்கின்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. உடனே 2 பேர் பின்பற்றி போகின்றார்கள். அவர்கள் பின்தொடர்வதை பார்த்த ஆண்டவர், என்ன தேடுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கின்றீர்? போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கின்றீர்? ஆண்டவர் தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தவர். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று தன்னை குறித்து ஆண்டவர் சொல்கின்ற வேளையிலே எங்கு தங்கியிருக்கின்றீர்கள் என்று சொன்னவுடன் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? 39 வசனத்திலே வாசியுங்கள். 1. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. அவர் வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுகின்றார். என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கப்படுகின்ற கேள்விக்கு வந்து பாருங்கள் உடனே பின்பற்றி செல்கின்ற அந்த இருவர் அவர் தங்கி இருக்கின்ற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இது ஒரு சொகுசான பங்களா அல்ல, ஒரு 7 நட்சத்திர விடுதியும் அல்ல, சாதாரணமான ஒரு இடம். ஆண்டவருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னேன். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கின்றதை இழந்து விட்டு ஆண்டவரை பின்பற்றி செல்லுகின்ற கூட்டம், அப்படி செல்லுகின்ற அந்த கூட்டம் அவர் தங்கியிருக்கின்ற இடம் எதுவென்று யோவான் சொல்லாவிட்டாலும் நிச்சயமாக நாம் லூக்காவிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவருக்கென்று ஒரு இடம் இல்லை. ஒரு நாடோடியாக அல்லது சொந்தமாக எதுவும் இல்லாதபடி சகலமும் படைத்தவர், சகலமும் படைப்பதற்கு காரணமாக இருந்தவர், சகலமும் களவாடப்பட்டவர், சகலமும் சூறையாடப்பட்டவர், மனுக்குலத்திற்கு கொடுத்துவிட்டு சகலமும் வெற்றும் இழந்து போனவர், தங்குவதற்கு இடமில்லை. இப்பொழுது அவருடன் தங்குகின்றார்கள். இப்படி ஆரம்பித்த ஆண்டவருடைய திருப்பணி சிலுவையில் முடிந்து விடவில்லை, உயிர்த்தெழுதலிலே தொடர்கின்றது. அந்த முதலாவது ஈஸ்டர் மாலையிலே நடக்கின்ற ஒன்று. யோவான் 20 அதிகாரம் 19 வசனம்.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்ததினால் வாரத்தின் முதலாவது நாள். அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி ஆரம்பிக்கின்றது. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே, அந்த முதலாவது ஈஸ்டர் அன்று, முதலாவது அந்த நாளிலே, வாரத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவர் எழுந்த அந்த நாளிலே ஒரு இறுக்கமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுத்த ஆண்டவரை நம்பி சென்றவர்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்றவர்கள் அந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அல்லது பெரிய வியாழக்கிழமைக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்க்கின்றார்கள். தங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உத்தரவாதம் இல்லாத வாழ்விலே அவர்கள் தலைமறைவாக விட்டார்கள் அல்லது ஓடி ஒளிந்து விட்டார்கள். இப்பொழுது போல் நான் இந்த இடத்தில் தங்கியிருக்கிறேன் என்று தகவல் அனுப்புவதற்கு விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். இல்லாவிட்டால் ஒருவர் காவல்துறையிடமிருந்து ஒளிந்து கொண்டார் என்றால் காவல்துறை இருக்கின்ற அந்த குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவரிடம் இருக்கின்ற ஒரு செல்போன் போதும் எந்த இடத்தில் இருக்கின்றார் என்பதனை அழகாக காவல்துறையினர் கண்டறிந்து விடுகின்றார்கள். சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை அல்லது குற்றவாளியை பிடித்து விடுகின்றார்கள். இப்பொழுது பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசதிகள் எதுவும் இல்லை, விஞ்ஞானத்தின் வளர்ச்சிகள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த இறுக்கமான சூழலிலே என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழலிலே உயிருக்கு பயந்தவர்கள் ஓடிப்போய் ஒளிந்து கொள்கின்றார்கள். ஒரு வீட்டுக்குள்ளாக இருந்து விடுகின்றார்கள். கதவுகள் பூட்டி இருக்கின்ற வேளையிலே அறிஞர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள், வெளியே பூட்டியிருக்க வாய்ப்புகள் இல்லை, உள்ளே பூட்டி இருக்கக்கூடும். எந்த விதமான நிசப்தமான அல்லது ஒரு இறுக்கமான அமைதி, எதிர்காலம் சூன்யமாகி போய்விட்ட தங்களுடைய வாழ்வு, இவைகள் எல்லாவற்றின் சூழலிலே ஒரு பக்கம் மரியாதைகளெல்லாம் வித்தெழுந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இவைகளை நம்புவதற்கு முடியவில்லை, நம்பாமல் இருக்குவதற்கு முடியவில்லை. ஒரு பக்கம் உயிர் பயம். அந்த சூழலிலே அந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் உள்ளே வருகின்றார். ஏன், எப்படி உள்ளே வர முடியும்? ஒன்று, கதவுகள் பூட்டியிருக்கையில் எப்படி உள்ளே வர முடியும்? ஏதாவது சில நேரங்களில் நமக்குள் நம்முடைய குடும்பத்திற்குள் ஒரு காலிங் பெல் கொடுப்பதிலிருந்து கூட நமக்கு ஒரு சில சிக்னல்ஸ் வைத்திருப்பதை நம்மில் அநேகர் வைத்திருக்கக்கூடும். தனியாக மனைவியோ பிள்ளைகளோ இருக்கின்ற பொழுது நான் இந்த வகையில் காலிங் பெல்லை அழுத்துவேன், நீ அப்பொழுது திறந்தால் போதும். இல்லாவிட்டால் முன்பெண் தெரியாத மனிதர்கள் வீட்டுக்குள் வந்துவிடக்கூடும் என்பதற்காக குறிப்பிட்ட அந்த சிக்னல், அந்த காலிங் பெல்லிலே கூட ஒரு சிக்னல் இருக்கும். அந்த எப்படி அழுத்தினால் இது என் தகப்பனார் வந்திருக்கின்றார் அல்லது என் கணவனார் வந்திருக்கின்றார், என் அம்மா வந்திருக்கின்றார் என்று உள்ளே இருக்கின்றவர்கள் பிள்ளைகளோ மனைவியோ தெரிந்து கொள்வார்கள். எனவே அந்த ஒரு சிக்னல் இருக்கக்கூடும். ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லை. ஒளிந்து கொள்கின்ற வாழ்விலே பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கண்களுக்கு நாம் மறைவாக இருக்க முடியாது. ஆண்டவர் சென்று விடுகின்றார், உள்ளே போய் விடுகின்றார். இதை எப்படி புரிந்து கொள்வது? கதவுகள் பூட்டி இருக்கையில் எப்படி புரிந்து கொள்வது? உள்ளே ஒரு மனிதன் வரக்கூடும். எப்படி ஆண்டவர் உள்ளே சென்றார்? ஞாபகத்தில் எடுத்துக்கொள்வோம். கீர்த்தனையில் ஒரு பாடல் உண்டு, அருவியே சொருபியே என்று ஆரம்பிக்கும். அதாவது அருவி என்று சொன்னால், சொருபி என்று சொன்னால் உடலோடு இருக்கின்றவர், அருவி என்றால் உடல் இல்லாமல் உயிரோடு இருக்கின்றவர். ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அவர்களுடைய உரிமை. எனவே ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து விடுகின்றார். இப்பொழுது வந்தவர் உங்களுக்கு சமாதானம். ஏன் அந்த முதலாவது வார்த்தையை சொல்லுகின்றார்? உள்ளே வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒளிந்து கொண்டு சொல்லவில்லை. அவர்கள் சுற்றி இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் நடுவில் வந்து நிற்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு சமாதானம் என்றார். முதலாவது எப்படி உள்ளே வந்தார் என்று பார்க்கின்ற பொழுது யோவானுக்கு அழகாக எழுதி வைத்து சொல்லிவிடுகின்றார். 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் காண்பித்தார். கைகளில் ஆணி கடவப்பட்டது. நிச்சயமாக தூய யோவான் சொன்ன ஆலயத்தின் திருச்சியின் மக்களாகிய நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். 2 பெரிய வெள்ளிக்கிழமைகளுக்கு முன்பதாக நான் சொன்னேன், உள்ளங்கையல்களில் ஆணி அடிப்பது இல்லை. இந்த ரிஸ்ட் என்கின்ற இந்த பகுதியில்தான் ஒரு கூரிய ஆணி அல்லது மிகப்பெரிய ஒரு சற்று தடிமணில் இருக்கின்ற ஒரு கருவியை சுத்தியலால் அடித்து இறக்குவார்கள். சதையும் எலும்பையும் பித்து கொண்டுதான் உள்ளே போகும். இப்பொழுது தம்முடைய கைகளை விலாவை காண்பிக்கின்ற ஆண்டவர். அப்படியானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த காயத்தின் தழும்புகள் உடையவராகவே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்க கூடும். எனவே இந்த தழும்புகள் நாம் 10வது பாஸ் பண்ணியிருக்கின்ற பொழுது, பாஸ் பண்ணுவதற்கு அந்த சர்டிஃபிகேட்டில் எழுதுகின்ற பொழுது, டிசி சர்டிஃபிகேட் எழுதுகின்ற பொழுது பள்ளிக்கூடத்தில் கேட்டிருப்பார்கள் அங்கு அடையாளங்கள். நிச்சயமாக நம்முடைய எஸ்எஸ்எல்சி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் அது இருக்கும். நம்ம உடலில் எந்த இடத்தில் மச்சம் இருக்கின்றது அல்லது தழும்புகள் இருக்கின்றது, காயத்தின் தழும்புகள் இருக்கின்றது இந்த இவைகளெல்லாம் எடுத்து அதை குறித்து வைத்து அந்த டிசியில் வைத்திருப்பார்கள். ஞாபகத்தில் கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அப்படியானால் ஆண்டவர் அந்த தழும்புகளை காண்பிக்கின்ற பொழுது தான் சிலுவையில் அறியப்பட்டவர் என்பதனை ஆண்டவர் நிரூபிக்கின்றார். 1, நான் தான் சிலுவையில் அறியப்பட்டவன். எனக்கு ஐடென்டிட்டியே அல்லது என் உடலில் இருக்கின்ற தழும்பே இந்த காயங்கள். 2வதாக நான் எப்படிப்பட்டவனாக உயிரோடு எழுந்தேன். நேச்சர் ஆஃப் ரெசரக்ஷன், எப்படிப்பட்டவராக சரீர உயிர்த்தெழுதலில் ஆண்டவர் அங்கு நிரூபிக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவருக்கு உருவம் கிடையாது, அவர் ஒரு மாயை, அது ஒரு பிம்பம். இவைகளெல்லாம் அந்த யோவான் எழுதின அந்த காலகட்டங்களிலே இருந்தது. டொசட்டிசம் என்று நான் ஏற்கனவே கடந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொன்னேன். டொசட்டிசம், நான் தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை யோவான் பதிவு செய்ததின் ஒரு நோக்கம் தோற்ற கோட்பாடு. எனவே நான் எப்படிப்பட்டவராக இருக்கின்றேன், எனக்கு உருவம் இருக்கின்றது, உருவம் இல்லாமல் உள்ளே வந்தேன், உருவத்துடன் உங்களிடம் இருக்கின்றேன். எனவே அந்த மார்க்ஸை அல்லது அந்த குறியீடுகளை ஆண்டவர் காண்பிக்கின்றார். அடுத்ததாக சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். ஒவ்வொரு ஆராதனையின் போதும் நாம் கடந்து செல்கின்ற பொழுது, முடிந்து கடந்து செல்கின்ற பொழுது சபை நாயர் சொல்வார், சமாதானத்துடன் போய் வர கடவும். சமாதானம் என்றால் என்ன? பீஸ். பீஸ் என்றால் சமாதானம். ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஹோல்னஸ், ஏசாயா 51 வரைக்கும் இந்த சமாதானத்தை என்று முழுமையான அமைதி என்று எடுத்துக்கொள்வோம். ஆனால் இங்கே சமாதானம் என்கின்றதற்கு சரியான விளக்கம் சொல்ல வேண்டுமானால், பொதுவாக சமாதானம் என்பதற்கு அந்த வார்த்தை, கிரேக்கத்தில் இருக்கின்ற அந்த வார்த்தை இரினே, இரினே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இரினே என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் சில பிள்ளைகளுக்கு, சில சகோதரிகளுக்கு பெயர் இருக்கின்றது ஐரின் என்ற வார்த்தை. ஐரின் என்ற பெயரே சமாதானம் என்பதுதான். இரினே என்று இந்த இடத்தில் சொல்லுவதற்கு காரணம், அவர்கள்
சமாதானத்தை இழந்தவர்களாக அல்ல, பயந்தவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக இரண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிடுகின்ற ஆண்டவர். சமாதானம் என்பது சொல்வதற்கு மற்றொரு அடையாளம் மெசியானிக் சால்வேஷன், மேசியாவின் மீட்பு. மேசியாவின் மீட்பு. தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தந்திருக்கின்ற பொருள் என்னவெனில், அருட்பணி திருச்சபைக்கான ஓர் அழைப்பு. அருட்பணி அல்லது மிஷன் இஸ் a call to the church. திருப்பணி அல்லது அருட்பணி திருச்சபைக்கான ஓர் அழைப்பு. மேசியாவின் மீட்பின் செயலை ஆண்டவர் அங்கு சொல்லிவிடுகின்றார். நான் அந்த சமாதானம் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கின்ற ஓர் உள்ளடையாளம், உள் அர்த்தம் என்னவென்றால் மேசியாவின் மீட்பு. இரண்டாவதாக ஏன் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன் என்றால், பீஸ் இஸ் யுவர்ஸ். ரெண்டு நோக்கத்தில் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். பீஸ் இஸ் யுவர்ஸ், சமாதானம் உங்களுக்கு உரியது. ஆயர் அனுப்புகின்ற சமாதானத்துடன் போய் பாருங்கள் என்று சொன்ன உடனே, சார் நம்ம வீட்டில் போய் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் போகக்கூடும், நல்லது. ஆனால் அந்த சமாதானம் என்கின்ற வார்த்தைக்குள், அனுப்பப்படுகின்ற அந்த வார்த்தைக்குள் நீங்கள் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக, மேசியாவின் மீட்பின் செயலை அறிவிக்கின்றவர்களாக உலகிற்குள் செல்லுங்கள் என்பதுதான் சமாதானத்துடன் போக கடவோம் அல்லது போய் வாருங்கள் என்பதின் உள் அர்த்தம். எனவே சமாதானம் என்கின்ற இந்த பகுதி, இந்த வார்த்தை மேசியாவின் மீட்பின் செயல். இந்த மீட்பின் செயல் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில், அதற்கு முன்பாக அவர் படுகின்ற பாடுகள், மரணம், நிறைவாக உயிர்த்தெழுதலில் இருக்கின்றது. இதை நீங்கள் அறிவியுங்கள். எனவே உங்களுக்கு சமாதானம். ஏன் சமாதானம்? இந்த சமாதானம் என்பது மனதின் அமைதி அல்ல, அவர்களுக்கு பிற்காலத்தில் ஏற்பட போகின்ற துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், இவைகளை தைரியத்துடன் எதிர்கொள்வதற்காக திருச்சபை இன்றைக்கும் துன்பத்தை சந்திக்கின்ற சபையாகத்தான் இருக்கின்றது. இந்திய தேசத்திலே வாழ்கின்ற நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள், மிஷனரிகளுக்கு ஏற்படுகின்ற துன்பம். காட்ஸ் வெரி கிரேஸ். தற்பொழுது உச்ச நீதிமன்றம் 18 வயதுக்கு மேற்பட்டோர் எந்த சமயத்திலும் மாறிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பினை தந்ததாக படித்த ஞாபகத்தில் நான் இப்பொழுது சொல்கின்றேன். இல்லாவிட்டால் மிஷனரிகளுக்கு எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், அடி உதைகள், மரணங்கள் இவைகள்லாம் நிகழத்தான் செய்திருக்கின்றன. இது இப்பொழுதும் நிகழ்ந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை சுரண்டி கொண்டிருக்கின்ற பொழுது வில்லியம் கேரி, முதல் மிஷனரி வில்லியம் கேரி சிறைப்பட்டு போனார் தெரியுமா? அவர் மிஷனரி தான், வெளிநாட்டிலிருந்து வந்தவர் தான், இன்றைய கொல்கத்தா நகருக்குள் வந்தவர் தான். எங்களை போன்ற ஆயர்கள் இறையியல் பட்ட படிப்பை படிப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை எடுத்தவர் தான். ஆனால் அதே ஆங்கிலேயரை, அதே அந்த மிஷனரியை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கைது செய்தது. ஏன்? ஊழியம் செய்ததற்காக. இப்பொழுது மட்டுமல்ல, வில்லியம் கேரியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை அன்பானவர்களே. எனவே இந்த எதிர்ப்புகளை நீங்கள் தேடி செல்லுங்கள். எதிர்ப்புகள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, துயரங்கள் வருகின்றன, கசப்பானவைகள் வருகின்றன. சமாதானம் உங்களோடு இருக்கின்றது. எதையும் நீங்கள் இழந்து விட வேண்டாம். அதாவது துணிச்சலுடன் இருங்கள். பயந்தவர்களுக்கு அந்த இறுக்கமான முதலாவது ஈஸ்டர் நாளிலே, ஈஸ்டர் மாலை பொழுதிலே பயந்து போய் இருந்தவர்களுக்கு நீங்கள் துணிச்சலுடன் இருங்கள் என்று தைரியத்தை கொடுக்கின்ற ஆண்டவர். இன்னும் ஒன்று வேண்டுமானால் யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தைக்கு இறைனே ஹியூமின், சமாதானம் உங்களோடு இருப்பதாக, ஹியூமின் என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டுடன் ஒப்பிட்டு பார்ப்போமானால், இறைனே ஹியூமின் என்கின்ற வார்த்தை சற்றே
உணவுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று. அதாவது ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை போல, ஒரு ஸ்லைஸ் பிரெட்டு போல யோசித்து பார்க்கலாம். பெரிய வியாழக்கிழமை இரவு பஸ்கா பண்டிகையில் சாப்பிட்டது சீஷர்கள். பிறகு ஆண்டவருடைய பாடு மரணங்கள் நடைபெறுகின்றன. பெரிய வெள்ளிக்கிழமை அந்த சிலுவை பாடுகள். அவர்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு உணவு கிடைத்ததா என்பது தெரியாது. ஆண்டவருடைய சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, கூட இருந்த யூதாஸ் காரியத்து தற்கொலை, பேதுருவினுடைய மறுதளிப்பு, இவை எல்லாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மரணம், அவர் இல்லாத ஒரு சூழல், இவைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு கிடைத்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. பெரிய வியாழக்கிழமைக்கு பிறகு பெரிய வெள்ளிக்கிழமை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று தெரியாது. பெரிய வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று தெரியாது. அந்த ஹோலி சாட்டர்டே என்று அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது அப்படி இல்லை. இந்த லாக்டவுன் காலத்தில் கூட உணவு எலக்ட்ரானிக் மூலமாக, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக, செல்போன் மூலமாக உணவு ஆர்டர் செய்துவிட்டால் அதற்கென்று நிறுவனங்கள் இருக்கின்றன. வீட்டில் கொண்டு வந்து தருவதற்கு சில பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கின்றன. இந்த நேரத்தில் எனக்கு இந்த உணவு வேணும், இந்த ஹோட்டலில் இருந்து வேண்டும் என்று கேட்டால் வாங்கி கொண்டு வந்து தருவதற்கு உணவகங்கள் இருக்கின்றன. இவைகள் இல்லை. ஆண்டவர் அவர்களுடைய துன்பத்தை பார்க்கின்றார். வெறும் சமாதானம் என்று சொல்லிவிடுகின்ற ஆண்டவர் அல்ல, அவர்களுக்கு உணவு இருந்ததா என்பதை உன்னிப்பாக பார்க்கின்றார். இறைனே ஹியூமன் என்கிற வார்த்தை உணவுக்கும் ஆண்டவர் உறுதி செய்து விடுகின்றார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய பசி நேரங்களில், அதாவது வெறும் வயிற்று பசியோடு மட்டுமில்லாமல் உணவு மறுக்கப்பட்டவர்கள் அல்லது சுவிசேஷர்களாக வந்தவர்கள், மிஷனரிகளாக வந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் உணவு இருந்ததா என்று பார்த்தால் இல்லை. மிகப்பெரிய கோடீஸ்வரர் ராக்லாண்ட் இன்றைய சிவகாசி பகுதியிலே, மதுரையை ஒட்டி அந்த கிராம பகுதிகளிலே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர். எல்லாவற்றையும் வித்து 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 ஊழியத்திற்காக, அதற்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர். கடைசியில் உணவு இல்லாமல், அவரிடம் எந்த உணவு பிச்சை எடுப்பதற்கு பாத்திரம் இல்லாமல் தன்னுடைய தொப்பியில் கஞ்சி கூழ் வாங்குவதற்காக அலைந்தவர். எல்லாம் கிறிஸ்டின் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை கொள்றோம். எனக்கு இந்த சர்ச், அந்த டயசிஸ், இந்த டயசிஸ் பெருமை, வீண் ஜபர்தஸ்து. வரலாறு தெரியாமல் பெருமை கொள்வதில் அர்த்தம் அல்ல, புண்ணியம் அல்ல. உணவு மறுக்கப்பட்டவர்கள் மிஷனரிகள். இப்பொழுது ஆண்டவர் பார்க்கின்றார், அந்த இறைனே ஹியூமன் என்கின்ற வார்த்தைக்குள் உணவுக்கான உறுதிமொழியையும் அழகாக யோவான் கொண்டு வந்து விடுகின்றார். நீ ஊழியத்துக்கு வந்து வர வேண்டும், நீ என் ஊழியத்துக்கு வந்து விட்டால் உனக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் அல்லது எதிர்க்கின்றவர்களை தாங்கிக் கொள்கின்ற பக்குவமும் உணவுகையும் உறுதி செய்கின்றேன் என்று கிட்டத்தட்ட ஆண்டவர் அந்த அர்த்தத்திலும் சொல்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். வெறும் சமாதானம் என்பதற்குள்ளாக இத்தனை வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தைக்குள் சில உள் அர்த்தங்களை வைத்திருக்கின்றார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிவிடுகின்றார்? சீஷர்கள் அவரை கண்டு சமாதானமாய் அடைகின்றார்கள். 21ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல தேங்க்யூ. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். நானும் எல்லாவற்றையும் இழந்தவனாக வந்தேன். சகலமும் படைத்தவர் என்று சொன்னேன். சகலமும் படைத்தவர் சர்வத்தையும் இழந்து போனவர். இன்னைக்கு நான் இது என் வீடு, இது பங்களா, அது இதெல்லாம் பெருமை பாராட்டுகிறோம். சகலத்தையும் படைத்தவர், சகலமும் சூறையாடப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நான் உங்களை அனுப்புகின்றேன்.
எதிர்ப்புகள் நடுவிலே உங்களை அனுப்புகின்றேன், நீங்கள் தைரியமாக வாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தை 2 இடத்துல இந்த இருக்கிறது. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இரண்டும் ஒரே வார்த்தை தான். தமிழில் ஆங்கிலத்திலும் அதே வார்த்தை தான். ஆனால் கிரேக்கத்தில் யோவான் அழகாக ஒரு வார்த்தை விளையாட்டை வைத்து விடுகின்றார். பிதா என்னை அனுப்பினது போல என்கின்ற வார்த்தைக்கு பெம்சாஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெம்சாஸ் அதாவது காட்ஸ் மிஷன் டு ஜீசஸ், பிதாவின் ஊழியத்தை கொண்டு வருகின்றவர். ஆனால் ஆண்டவர் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுவதற்கு எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தை அப்பஸ்டல் கான். அதில் தான் அப்போஸ்தலர் என்ற வார்த்தை வருகின்றது. அப்பஸ்டல் கான் என்பது ஊழியம். கடவுளின் ஊழியத்தை நான் வாங்கியிருக்கின்றேன், அதாவது நான் ஒரு ஊழியத்தை கொண்டு வந்திருக்கின்றேன், உங்களை அப்போஸ்தலராக உள்ளே அனுப்புகின்றேன். திருச்சபை எதற்கு? கிறிஸ்தவராக இருப்பது எதற்கு? எலெக்ஷனில் போட்டி போட்டு சண்டை போடவா? கிறிஸ்தவம் அழிப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை. நான் போதும். ஒருவேளை எல்லாருக்கும் யோசித்து பார்க்கலாம், நம்ம இந்த நேரத்திலே தற்பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக நல்லது. அன்பானவர்களே, எதற்காக நான் கிறிஸ்தவரானேன்? எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். அதுவா? நான் இன்றைக்கு என்ன அழைப்பில் இருக்கின்றேன்? ஐயராகிய நான் என்ன அழைப்பில் இருக்கின்றேன்? எனக்கும் சேர்த்துதான், இந்த பகுதி எனக்கும் சேர்த்துதான். எதற்காக நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்? நான் ஊழியக்காரராக இருக்க வேண்டும்? எதற்காக என் ஆண்டவர் என்னை அழைத்தார்? என்னை பின்பற்றுவா என்று சொல்கின்ற அந்த பகுதியிலே ஆண்டவர் கடைசியாக முடித்து விடுகின்றார். இப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி. ஏன் ஊத வேண்டும்? வாசியுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனான். ஜீவாத்மாவானான், நாசியிலே ஊதுகின்றார். The same word. சுவாசத்தை ஊதுகின்றதற்கும் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இங்கு எபிரேய மொழியிலே செப்துவஞ்சிலே இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே 2 ஒரே வார்த்தை தான். என்ன? பிரீத். ஒரு புது படைப்பு. திருச்சபை புது படைப்பு. Church is a new creation. இதை உணர்வோமானால் எதற்காக வீண் பெருமைகள்? எதற்காக நமக்குள்ள ஈகோயிசம்? எதற்காக நான் பெரியவன், ஐயர் பெரியவர், ஐ எம் த சேர்மன், ஐ எம் த பிஷப், ஐ எம் த சேர்மன், இவைகளெல்லாம் எதற்காக? ஒன்றுமில்லை அன்பானவர்களே, நாம் ஒரு தூசி. இந்த தூசியை ஆண்டவர் அழைக்கின்றார், இந்த துரும்பை ஆண்டவர் அழைக்கின்றார். நான் கிறிஸ்தவனாக இருப்பது, திருச்சபையாக இருப்பது ஆண்டவருடைய அர்ப்பணிக்கான அழைப்பு. பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை தைரியசாலிகளாக அனுப்புகின்றார். நேற்று மாலை ஒரு தம்பி சில மாதங்கள் கடல் பயணத்தில் இருந்துவிட்டு, தன்னுடைய வேலை நிமித்தமாக இருந்துவிட்டு என்னை வந்து சந்தித்தார் ஆலயத்தில். இயல்பாகவே அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். கிறிஸ்மஸ் தெரிஞ்சுதா, ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா? இயல்பாக சொல்லி கொண்டிருந்தான். தம்பி, பிரியாணி கொடுத்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கப்பலிலே மொத்தம் 20 பேர் தான். நான் எந்த துறைமுகத்திலும் இறங்கக்கூடாது, இறங்கி செல்லக்கூடாது. எனக்கு 4 மணி நேரம் வேலை. அந்த கேப்டனிடம் 4 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்.
பிறகு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், பிறகு அடுத்த ஒரு 8 மணி, அந்த 8 மணி நேரத்துக்கு மறுபடியும் வர வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தார். சில அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது நான் தம்பியிடம் கேட்டேன், பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நீங்கள் போகின்ற அடுத்த தேசம் எங்கு போகின்றீர்கள், அடுத்த போர்ட், அடுத்த துறைமுகம் எங்கே போகின்றீர்கள் என்பதனை அந்த திசை காட்டும் கருவி காட்டி கொடுக்கும், காட்டிக்கொண்டே இருக்கும். சேட்டலைட் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோமா வந்ததை இவ்வளவு அழகான 7 நட்சத்திர விடுதலை புலர்ந்திருக்கின்ற கப்பலில் தோமா வந்திருப்பார் இந்தியாவுக்கு? அந்த தம்பியிடமிருந்து நான் படித்துக் கொண்ட ஒரு பாடம், இந்த தம்பியினோட அனுபவத்தையும் தோமா இந்தியாவிற்கு வந்ததையும் ஒப்பிட்டு பார்த்தேன். எத்தனை கடல் அலைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பேர் கடலில் வருகின்ற பொழுதே இறந்து போயிருக்கின்றவர்கள், மிஷனரிகள். ஆனால் இவைகளெல்லாம் தெரியாமல் ஜம்பம் அடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சபை கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவருடைய அழைப்பு இதுதான். சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்கின்றது. சவால் மிக்க அழைப்பு, சவால் மிக்க அழைப்பு. எதிர்ப்புகளை சந்திப்போம். ஏதோ ஆட்சி மாறிடுச்சு, நம்ம பாதுகாப்பாக இருக்கின்றோமல்ல என்பது அல்ல. எதிர்ப்புகள் வருகின்ற ஒவ்வொரு தருணத்திலையும் வந்தாலும் வராவிட்டாலும் கிறிஸ்துவின் அழைப்பிற்கு சாட்சி உள்ளவனை வாழ அழைக்கப்படுகின்றோம். திருச்சபை அழைக்கப்பட்டிருப்பது பணி செய்யவே. நீங்களும் நானும் இந்த சபையில் ஓர் அங்கம். திருப்பணி செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் வீண் பெருமைகள், கிறிஸ்தவராக இருப்பதில் இருக்கின்ற பெருமைகள், கிறிஸ்தவன் என்று வெளியே சொல்லிக் கொள்வதிலே இருக்கின்ற பயங்கள், இந்த 2 கட்டான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை மன்னியும். உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற அழைப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து கொள்கின்ற உணர்வை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்பொழுது இருக்கின்ற சூழலை என்னைப்போல் நீங்களும் அறிவீர்கள். நமக்கு மறுபடியும் ஆலயம் எப்பொழுது திறக்கும் என்று தெரியாத ஒரு சூழல். இந்த தொலைக்காட்சி வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கும்? புதிதாக பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் என்ன அறிவிப்பை வெளியிடுவார், அல்லது நாட்டின் பிரதமர் என்ன அறிவிப்பை இந்த கொரோனா காலத்தில் வெளியிடுவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய சந்த கட்டுகள் இவைகளை ஆலயத்தில் வந்து தயவாக நீங்கள் படைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயத்தின் பிற காரியங்களுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆயர் பணியிடம் மாறுதலில் நான் மாறுதலாகி செல்கின்றேன். எல்லாருக்கும் பிடித்த ஐயரை யாராலும் கொடுக்க இயலாது. திருமண்டலம் அனுப்புகின்ற ஆயர் எவராக இருந்தாலும் சபையின் மக்கள் அனைவரும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வீணான பெருமைகளோ, தற்பெருமைகளோ, மனக்கசப்புகளோ வேண்டாம் என்பதனை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் வந்தாலும் ஊழியம் நடைபெற வேண்டும். ஆண்டவர்தாம் சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும், பேராயருக்கு இந்த டிரான்ஸ்ஃபரில் உதவி செய்கின்ற குழுவையும் தம்முடைய ஞானத்தால் நிரப்புவராக, வழிநடத்துவராக. திருமண அறிக்கை. குன்னூர் ஓட்டுப்பட்ட ஸ்டாண்டி பார்க் பகுதியில் வசிக்கின்ற திரு பால்ராஜ் என்பவரின் மகள் செல்வி பி ஏவாஞ்சலின் பிரசன்னாவும், நமது திருமன்றம் CSI அன்னூர் போதக சேரத்தை சார்ந்த திரு ஜெசுதாஸ் என்பவரின் மகன் செல்வன்,
மில்டன் ராபர்ட் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரையும் திருமணம் என்னும் தூய நிலையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதை தக்க சமயத்தில் எழுத்து மூலம் சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. ஜெபம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய வசனத்தை நீ தந்திருக்கின்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சியிலே ஓரளவு கொண்டு சேர்க்க எங்களுக்கு பலம் தருகின்றீர். இந்த செய்தியினை எப்பொழுது எந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் ஏன் கிறிஸ்தவனானேன் என்கின்ற உணர்வை மட்டும் நீர் கொடுத்தருளும். இந்த 59 மாதங்களாக இந்த ஆலயத்திலே இருந்து பணியாற்ற அடியனுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியுடன் துதிக்கிறேனப்பா. ஆண்டவர்தான் இங்கு ஒரு புதிய ஆயர் வருகின்றவரை இந்த சபையின் மக்கள் அனைவரும் உள்ளன்புடன் வாஞ்சியுடன் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அடியனுக்கு பாராட்டின எல்லா வாய்ப்புகளுக்காக நன்றியுடன் உம்மை துதிக்கிறேனப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முது பரிசுத்த நாமத்தில் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஆண்டவர்தான் இந்த கொரோனா காலகட்டங்களிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் உண்டையா. கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து போகின்றார்கள். ஒரு பக்கம் 3200 கோடி ரூபாய்க்கு ஒரு மனிதனின் உருவச்சிலை, மற்றொரு பக்கம் தடுப்பூசியின் கொரோனாவிற்கான தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு. நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினீர். இன்றைக்கு மனுக்குலத்தின் பாவத்தினார் சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லாமல் மடிந்து போய் கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம். எல்லாவற்றையும் அழித்தோம், உமக்கு எதிராகவே பாவம் செய்தோம். இன்றைக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லை. இதை எங்களை ஆளுகின்றவர்கள், உலகத்தின் நாடுகளை ஆளுகின்ற ஒவ்வொரு மந்திரிகள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். படைத்தவரை விட்டு நாங்கள் பின்வாங்கி போனோம். எங்களுக்கு நாங்களே குழி வெட்டி கொண்டிருக்கின்றோம். மன்னியும் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றிலே தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்தவர்கள் உண்டு. ஆண்டவரே, கொரோனாவின் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இல்ல இடம் கிடைக்காமல் தெருவோரங்களில் கிடைக்கின்றவர்கள் உண்டு. சொந்த ஊருக்குள் அனுமதிக்கப்படாதபடி ஊருக்கு வெளியே தொடிதொடித்து கொண்டு இறக்கின்ற மனிதர்களையும் பார்க்கின்றோம். எங்களுடைய மனிதம் கெட்டு போய்விட்டது, சீரழிந்து விட்டது. மன்னியும் ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னியும். நீர் மன்னிக்காவிட்டால் நாங்கள் எங்கு போவோம் ஆண்டவரே? ஞானத்தை தாரும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசாங்கத்தை, சீஃப் மினிஸ்டரை, அவருடைய சகாக்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை முதகாரத்தில் வைக்கின்றோம். உண்மையாக நேர்மையாக அவர்கள் நடந்து கொண்டால் போதும், நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். நன்மையான இருக்கத்தெல்லாம் முடிசூட்டி ஆசீர்வதியும். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சிதம்பரத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதவி கொண்டு சொல்ல மன்னிக்கிறது போல எங்களுக்கு சொல்ல பண்ணியும். ராஜ்யம் உள்ள மகிமை என்றைக்கும் விளைவில்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுள் அன்பும் பரிசுத்த ஆவிக்கு வழி எடுத்தும் சதா காலங்கள் என்றென்றைக்கும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.
God bless you. சரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். லா 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 லா. வருத்தப்பட்டு பாரஞ்சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தஞ்சுந்தானி தானி தஞ்சுந்தானி தானி தஞ்சுந்தானி தானி தாத்தா. பசியற்றோர்க்கு பிணியாளிகட்கும் பச்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமாய் மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.